நிலாவை தொடர்ந்து விண்வெளியில் உள்ள தூசு, கருந்துளை வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலா ஆகியவற்றை பற்றி விரிவாக ஆராய எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ நாளை விண்ணில் செலுத்துகிறது. PSLV C-58 என்ற ராக்கெட் இந்த செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது. இது பூமியில் இருந்து சுமார் 500 முதல் 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனான சந்திப்பு சுமூகமாக இருந்ததாக ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் ஆளுநர் R.N. ரவியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் மாநிலம் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடியதாகவும், அரசியலமைப்பு சட்டத்தின் எல்லைக்கு உட்பட்டு மாநில அரசுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக ஆளுநர் உறுதியளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று மட்டும் புதிதாக 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் 15 பேருக்கும், செங்கல்பட்டு மற்றும் கோவை மாவட்டங்களில் தலா 3 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 177ஆக அதிகரித்துள்ளது. திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான ரயில் போக்குவரத்து மேலும் 5 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரயில் பாதை பராமரிப்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் நெல்லை திருச்செந்தூர் இடையே முன்பதிவு இல்லாத 8 ரயில்கள் ஜனவரி 5ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடியில் வெள்ளப்பெருக்கால் செந்தூர் ரயிலில் சிக்கிய பயணிகளுக்கு உதவிய தாதன்குளம் கிராம மக்களுக்கு ரயில்வே துறையினர் வழங்கிய 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக கிராம மக்கள் MP கனிமொழியிடம் திருப்பி அளித்தனர். மனிதாபிமான அடிப்படையிலேயே உதவியதாக தெரிவித்த மக்கள் பாலக்காடு ரயிலை தாதன்குளத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். சென்னை மெட்ரோ ரயில் பராமரிப்பு பணிகளுக்காக தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டம் 1ஆம் கட்டத்தில் கோயம்பேடு பணிமனை மற்றும் விம்கோ நகர் பணிமனையில் மெட்ரோ ரயில்களை பராமரிப்பது, முன்னேற்ற திட்டமிடல் உள்ளிட்ட பணிகளுக்காக மெம்கோ அசோசியேட்ஸ் இந்தியா நிறுவனத்திற்கு 21.16 கோடி மதிப்பில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உடனடியாக பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்த அமைச்சர் CV கணேசனுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். வடக்கு பன்னம்பாறை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய வந்த அமைச்சர் CV கணேசனை அப்பகுதி மக்கள் சந்தித்து தங்கள் கிராமத்திற்கு இதுவரை பேருந்து வசதி இல்லை என கூறினர். கோவை மத்திய சிறையில் கைதிகளுக்கு கஞ்சா விநியோகம் செய்ததாக சிறை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சிறை கைதிகள் கஞ்சா உபயோகிப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கைதிகளிடம் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது கைதி ஒருவர் ஆசனவாய் பகுதியில் மறைத்து வைத்திருந்த 8 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தாமிரபரணி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் கரையோர மக்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். மருதூர் அணைக்கு வினாடிக்கு 10,100 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாலும் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 14 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றவர் உட்பட 2 பேரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். சிறுமி காணாமல் போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூருவைச் சேர்ந்த பாலாஜி என்பவரின் வீட்டில் சிறுமியும் கடத்தி சென்ற இளைஞரும் தங்கியிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் திருடு போன 3,08,00,000 ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் 2023ஆம் ஆண்டில் திருடுபோன வழக்குகளில் கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் 1,12,75,000 ரூபாய் மதிப்புடைய 225 சவரன் தங்க நகைகள், 72,000 மதிப்புடைய வெள்ளி நகைகள் உள்ளிட்டவை ஒப்படைக்கப்பட்டன. சென்னையில் போதையை ஏற்படுத்தும் வலி நிவாரண மாத்திரை விற்பனையால் ஏற்பட்ட மோதலில் 12ஆம் வகுப்பு மாணவன் கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட டேவிட் என்பவனை கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள சரவணன் என்பவனை தேடி வருகின்றனர்.
தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே மளிகை கடையில் இருந்த எண்ணெய் டின்னை ஒருவர் நைஸாக தூக்கி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடை உரிமையாளர் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருக்க மர்ம நபர் ஒருவர் கடையின் வெளியில் வைத்திருந்த எண்ணெய் டின்னை லாவகமாக தூக்கி சென்றார். இது தொடர்பான காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. தேனி மாவட்டம் டி சுப்புலாபுரம் பகுதியில் அரசு அனுமதியின்றி ஓடைப்பகுதியில் மணல் அள்ளியதாக மூவரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஜேசிபி வாகனம் உதவியோடு மணல் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய ஜேசிபி வாகனம், லாரி ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே காதல் விவகாரத்தில் கல்லால் அடித்து கொலை செய்து கால்வாயில் வீசப்பட்ட இளைஞரின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சடையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவரை குடிபோதையில் நண்பர்களோடு சேர்ந்து கொலை செய்ததாக ஆபர்கான் என்பவர் காவல் நிலையத்தில் சரணடைந்து வாக்குமூலம் அளித்தார். புதுச்சேரியில் பெண் தூய்மை பணியாளரிடம் தங்கச் செயினை பறித்து சென்ற இளைஞரை 1 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். கருவடைக்குப்பத்தைச் சேர்ந்த அஞ்சலை என்பவரிடம் புல்லட்டில் வந்த இளைஞர் ஒருவர் அவரது கழுத்தில் கிடந்த 3 சவரன் செயினை பறித்து சென்றார். இதனையடுத்து புல்லட் பைக்கின் பதிவெண்ணை வைத்து முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிவசெல்வ சுந்தரம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல்லில் குடும்ப பிரச்சனை காரணமாக ஆயுதப்படை பெண் காவலர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வந்த வைஷ்ணவி கடந்த 28ஆம் தேதி வீட்டில் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றார். பின்னர் அவராகவே மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கழிவுநீர் வாய்க்கால் கட்ட நில உரிமையாளர் அனுமதி மறுப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தைமலை பகுதியில் சாலை சீரமைப்பு பணிகளோடு வாய்க்கால் கட்டும் பணியும் துவங்கிய நிலையில் அப்பகுதி தனியாருக்கு சொந்தமான நிலம் என்பதால் வாய்க்கால் கட்ட நில உரிமையாளர் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஊர் மக்கள் ஒன்று கூடி மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழச்சாலை திருவாலியை இணைக்கும் பழமையான ஆற்றுப்பாலம் திடீரென இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதால் மாவட்ட நிர்வாகம் புதிய பாலத்தை விரைந்து அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிக்கு 24 கோடி ரூபாய் டெண்டர் விடப்பட்டதில் 15 கோடிக்கு மட்டுமே வேலை நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகர்மன்ற கூட்டத்தில் பேசிய மதிமுக கவுன்சிலர் பாதாள சாக்கடை மறுசீரமைப்பு பணியை தரமான நிறுவனத்திடம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். விருதுநகர் மாவட்டம் தும்மகுண்டு கிராமத்தில் கண்மாயில் அதிக அளவு மழைநீர் தேங்கியதால் குடியிருப்பு பகுதியில் தரையில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து வீடுகளை சூழ்ந்தது. மேலும் கண்மாயில் இருந்து நீர் வெளியேற வழியில்லாமல் சுமார் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பருத்தி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி நாசமடைந்தன. திருவண்ணாமலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஹோட்டல் மற்றும் வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் ஒன்றிணைந்து அருகில் உள்ள காலிமனைகளை விலைக்கு வாங்கி கார் பார்க்கிங் வசதி செய்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற போக்குவரத்து முறைப்படுத்துதல் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் முருகேஷ் இதனை தெரிவித்தார். மதுரை ரயில் நிலையத்தில் வங்கி பெண் ஊழியரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியைச் சேர்ந்த இந்துமதி என்பவரின் கழுத்தில் இருந்த 2 சவரன் தங்க நகையை மர்ம நபர் ஒருவன் பறித்துவிட்டு தப்பிச் சென்றார். இதுகுறித்த தகவலின் பேரில் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கைது செய்தனர். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கரூரில் செயல்படும் ஜவுளி ஏற்றுமதி நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கரூரில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள குடவுன்களில் வைக்கப்பட்டிருந்த 25 கோடி ரூபாய் மதிப்புடைய வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாகின.
தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே மேல அரசரடியில் வெள்ள நிவாரணத் தொகை 6000 ரூபாய் வழங்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதால் தங்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். சென்னையில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த பெண்ணை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக உள்ள அவருடைய கணவர் உட்பட 2 பேரை தேடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கைது செய்யப்பட்ட பெண் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 4 வழிச்சாலை பணிகளுக்காக கான்கிரீட் ஏற்றி செல்லும் லாரிகளால் பிரதான சாலை சேதமடைந்ததாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சாலையை சீரமைத்து தருவதாக உறுதியளித்ததன் பேரில் மக்கள் மறியலை கைவிட்டனர். வருகை பதிவேட்டை பார்க்க வந்த தங்களை அலைக்கழிப்பதாக கூறி காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாமன்ற கூட்டத்தின் போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் என மொத்தம் 38 பேர் வெளிநடப்பு செய்த நிலையில் மறுநாள் சில கவுன்சிலர்களிடம் சமரசம் பேசி பதிவேட்டில் கையெழுத்திட வைத்ததாக புகார் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருந்த போதே திரைப்பட இயக்குநர் டி ராஜேந்தர் திடீரென மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. லெவிஞ்சிபுரம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது திடீரென மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து உடன் இருந்தவர்கள் அவருடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து அவரை காரில் பத்திரமாக அழைத்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் தண்ணீர் கலந்து பெட்ரோல் விநியோகம் செய்யப்பட்டதால் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எஞ்சின் பழுதாகி நடுரோட்டில் நின்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக படையெடுத்ததால் பெட்ரோல் பங்க் தற்காலிகமாக மூடப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கஞ்சா போதையில் ஏற்பட்ட தகராறில் தம்பியை கொலை செய்த அண்ணனை போலீசார் கைது செய்தனர். கிழக்கு மேட்டுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வல்லரசு தனது அண்ணனிடம் பைக் கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு அண்ணன் சதீஷ்குமார் மறுக்கவே இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சதீஷ் கத்தியால் வல்லரசுவின் மார்பில் குத்தியதில் அவர் துடிதுடித்து உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் திருடப்பட்ட மற்றும் காணாமல் போன 14 லட்சம் ரூபாய் மதிப்புடைய செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. அப்போது வங்கிக் கணக்கு விவரம் அறிமுகம் இல்லாதவர்களின் நம்பர்களில் இருந்து வரும் குறுஞ்செய்திகளை திறந்து பார்க்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் 2 முதியவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலக்காவேரி பகுதியைச் சேர்ந்த செல்வம் மற்றும் முருகன் ஆகியோர் அப்பகுதியில் உள்ள சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையுடன் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கணைய புற்றுநோய் பாதித்த பெண்ணிற்கு முதல் முறையாக அதிநவீன லேப்ரோஸ்கோபிக் முறையில் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த வகையான அறுவை சிகிச்சை செய்ய தனியார் மருத்துவமனையில் 4 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் எனவும் அவர் கூறினார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மயிலாடுதுறையில் காவிரி டெல்டா பாசனதாரர் முன்னேற்ற சங்கம் சார்பில் டிராக்டர் பேரணி மற்றும் கோரிக்கை கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகையில் சர்வதேச சிறுதானிய ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகள் என பலர் கலந்து கொண்டு சிறுதானிய பொருட்களை பயன்படுத்தி பல வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து காட்சிக்கு வைத்தனர். அதனை மாவட்ட ஆட்சியர் ருசித்து பார்த்து பரிசுகளை வழங்கினர்.
புத்தாண்டு தொடர் விடுமுறை முன்னிட்டு ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளனர். அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஐந்திணை பூங்கா, ஏரி பூங்கா, சேர்வராயன் குகை கோவில் போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. மேலும் படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடும்பத்தோடு படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே பெரிய மணலி கிராமத்தில் கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலையான கொங்கு ஒயிலாட்ட அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட சிறுமிகள், பெண்கள் கலந்து கொண்டு வள்ளியின் பிறப்பு முதல் திருமணம் வரையிலான நிகழ்ச்சிகளை ஆடிப்பாடி காட்டினர். இதனை அங்கிருந்த திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டம் ஊர்வலித்தோட்டம் பகுதியில் விளவை கலை சங்கமத்தின் சார்பாக ஒயிலாட்டம் மற்றும் பவளக்கொடி கும்மியாட்டம் அரங்கேற்ற பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விளாங்குறிச்சியைச் சேர்ந்தவர்கள் உட்பட 250 கலைஞர்களின் ஒயிலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று ஒயிலாட்டத்தை கண்டு களித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தாயை பிரிந்த யானைக்குட்டி மீண்டும் தாயுடன் சேர்த்து வைக்கப்பட்ட நிலையில் இரண்டும் நலமோடு இருப்பதாக வனத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த 28ஆம் தேதி தாயை பிரிந்த குட்டி யானை ஒன்று வனப்பகுதியில் சுற்றித் திரிந்தது. அதனை கண்ட வனத்துறை அதிகாரிகள் குட்டியை பத்திரமாக மீட்டு தாயுடன் சேர்த்து வைத்தனர். இதனையடுத்து தாய் மற்றும் குட்டி யானையை கண்காணித்து வருகின்றனர். திருவாரூரில் 81 வயது மூதாட்டி 108 முறை இடைவிடாது சூரிய நமஸ்காரம் செய்து சாதனை படைத்திருக்கிறார். கீரனூர் பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு மஸ்கட்டில் 108 முறை சூரிய நமஸ்காரம் செய்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளார். அந்த சாதனையை தற்போது இந்தியாவில் மீண்டும் நிகழ்த்தி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிலும் இடம் பிடித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமி ஒருவர் சலாபாசனத்தில் படுத்தபடி 1 நிமிடத்தில் 65 முறை இடுப்பினால் தலையை தொட்டு சாதனை படைத்திருக்கிறார். வினோத், ராஜஸ்ரீ தம்பதியின் மகள் தர்ஷினி இந்த சாதனையை படைத்து இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட், வேர்ல்ட்வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட், அசிஸ்ட் உலக சாதனை ஆகிய 3 உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்திருக்கிறார். சென்னையில் ஓவியர் மணியத்தின் நூற்றாண்டை ஒட்டி அவரது ஓவியங்கள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. ஓவியர் மணியத்தின் இந்த நூற்றாண்டில் பொதுமக்கள் மணியம் மற்றும் மணியன் செல்வன் இவர்கள் இருவரின் ஓவிய படைப்புகளை நேரில் காண இந்த ஓவிய கண்காட்சியை பேத்திகள் சுபாசினி பாலசுப்ரமணியன், தாரிணி பாலகிருஷ்ணன் மற்றும் பேரன் சுப்பிரமணியம் லோகநாதன் இணைந்து நடத்துகின்றனர். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க தனக்கு இதுவரை அழைப்பு வரவில்லை என உத்தவ் பாலாசாஹேப் தாக்கரே சிவசேனா கட்சியின் தலைவரான உத்தவ் தாக்கரே கூறியிருக்கிறார். மேலும் ராமர் கோவிலுக்கு செல்ல அழைப்புதல் தேவையில்லை, ராமர் எல்லோருக்கும் பொதுவானவர் என்பதால் எப்போது வேண்டுமானாலும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு நான் செல்வேன் என தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில மக்கள் கடும் வறட்சியில் தத்தளித்து வரும் நிலையில் மத்திய அரசு வறட்சி நிவாரணமாக 1 பைசா கூட வழங்கவில்லை என முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியிருக்கிறார். ராய்ச்சூர் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், மாநில அரசு 4 லட்சம் கோடி ரூபாய் வரி செலுத்துகிறோம், அதற்கு ஈடாக மத்திய அரசு 52,000 கோடியை மட்டுமே வழங்குகிறது என விமர்சித்தார். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இரவு நேரங்களில் வெளியே வரும் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை போலீசார் நிறுத்தி ஆய்வு செய்த பின்னரே அனுப்புகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் காவல்துறையினர் வாகன தணிக்கை சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சந்தேகிக்கும்படி செல்லும் வாகனங்களை நிறுத்தி முழு சோதனையிடும் போலீசார் ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் சரிபார்த்த பின்பே வாகனங்கள் செல்ல அனுமதி அளித்து வருகின்றனர். வட மாநிலங்களில் குறிப்பாக டெல்லியில் வாட்டி வதைக்கும் கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடுகளின்றி சாலைகளில் வாழும் மக்கள், கான்கிரீட் வீடுகள் இல்லாத பொதுமக்கள் ஆகியோர் குளிரின் தாக்கத்தை தாங்க முடியாமல் ஆங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முகாம்களில் தங்கி வருகின்றனர்.
500 ஆண்டுகால காத்திருப்பு நிறைவடைய உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் நலத்திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் பேசிய யோகி ஆதித்யநாத், ராமர் கோவிலில் வரும் 22ஆம் தேதி கடவுள் ராமர் சிலை நிறுவப்பட உள்ளதால் 500 வருட காத்திருப்பு நிறைவடைய உள்ளதாக கூறினார். பெண் குழந்தைகளுக்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் வட்டியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. தபால் நிலையங்களில் வழங்கப்படும் பல்வேறு சேமிப்பு திட்டங்களுக்கு ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலாண்டு வட்டி விகிதத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி 8% இருந்து 8.2% உயர்த்தப்பட்டுள்ளது. இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளி தமிழர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா நினைவு தபால் தலையினை டெல்லியில் வெளியிட்டார். பாஜக தேசிய தலைமையகத்தில் நிகழ்ந்த இந்த நிகழ்வில் JP நட்டா தபால் தலையை வெளியிட அதனை இலங்கை அரசாங்கத்தின் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொண்டார். மும்பையிலிருந்து அசாமிற்கு கொண்டு செல்லப்பட்ட விமானத்தின் பாகம் ஒன்று பீகாரில் மேம்பாலத்தின் அடியில் சிக்கிக் கொண்டது. ஏற்கனவே விபத்தொன்றில் சிக்கி சேதமான இந்த விமானத்தை அசாமிற்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. பீகார் மாநிலம் மோத்திகிரி பகுதியில் உள்ள பிப்ரகோதி என்கிற மேம்பாலத்தின் அடியில் விமானம் சிக்கிக் கொண்டது. கனடாவில் வசிக்கும் நிழல் உலக தாதா லக்பீர் சிங் லண்டாவை இந்திய பயங்கரவாதியாக அறிவித்தது இவன் சர்வதேச பாபர் கல்சா அமைப்புடன் தொடர்புள்ளவன் என்பதுடன் மொஹாலி புலனாய்வு பிரிவு கட்டிடம் மீதான தாக்குதலில் தொடர்புடையவன் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவால் தேடப்பட்டு வரும் லண்டா கனடாவின் எட்மாண்டன் நகரில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. பெங்களூருவை அடுத்த கலபுர்கி மாநகராட்சி கூட்டத்தில் பாஜக உறுப்பினர் பேச்சுக்கு காங்கிரஸ் உறுப்பினர் நாற்காலியை தூக்கி வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டத்தில் பேசிய பாஜக உறுப்பினர் கிருஷ்ணநாயக் தூய்மை பணியில் சாதி வேறுபாடு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெரும் செல்வந்தரும் தொழிலதிபருமான நிரஞ்சன் ஹிரானந்தானி மும்பையில் தனது ஆடம்பரமான கார்களை விட்டுவிட்டு லோக்கல் ரயிலில் பயணம் செய்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் தான் ரயிலில் பயணம் செய்ததாக நிரஞ்சன் ஹிரானந்தானி கூறியிருக்கிறார். அவர் ரயிலில் பயணம் செய்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இண்டிகோ விமானத்தில் வழங்கப்பட்ட வெஜிடபிள் சாண்ட்விச்சில் உயிருடன் புழு நெளிந்ததாக கூறப்பட்ட புகாரும் அது தொடர்பான வீடியோவும் இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. குஷ்பு குப்தா என்பவர் டெல்லியில் இருந்து மும்பைக்கு இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்தார். விமானத்தில் வைத்து வழங்கப்பட்ட சாண்ட்விச்சில் உயிருடன் புழு நெளிந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 புள்ளிகளாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆச்சே மாகாணத்தில் உள்ள கடலோர நகரமான சினாபங்கிற்கு கிழக்கே 362 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் உண்டானது. இஸ்ரேலுக்கு ஆதரவான நிறுவனம் என்பதால் மெக்டொனால்ட்ஸ் துரித உணவகத்தை புறக்கணிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்த மலேசிய பாலஸ்தீன ஆதரவு அமைப்பிடம் சுமார் 11,000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. BDS மலேசியா என்ற இந்த அமைப்பு தவறான பிரச்சாரம் செய்வதாகவும் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் தாங்கள் யாரையும் ஆதரிக்கவில்லை எனவும் மெக்டொனால்ட்ஸ் தெரிவித்துள்ளது. இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் தோனி துபாயில் பாலிவுட் நட்சத்திரங்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. துபாய் நாட்டிற்கு MS தோனி தனது மனைவியோடு சுற்றுலா சென்றுள்ளார். இதற்கிடையே அங்கு பாலிவுட் நடிகை கிருத்தி சனோன் மற்றும் நுபுர் சனோன், ரிஷப் பந்த் ஆகியோர் தோனியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இருந்து தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜெரால்ட் கோல்சி விலகியுள்ளார். முதல் டெஸ்ட் போட்டியின் போது அவரின் இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டது. இருப்பினும் காயத்தை பொருட்படுத்தாமல் பந்து வீசியதால் காயம் தீவிரமானது. இதனால் அடுத்த போட்டியில் இருந்து அவரை பயிற்சியாளர் விடுவித்துள்ளார். இந்திய மகளிர் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 3 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா மகளிர் அணி த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர் முடிவில் 258 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 255 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இதனால் 2-0 என்ற போட்டி கணக்கில் ஆஸ்திரேலிய அணி தொடரை கைப்பற்றியது.
சென்னை தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் கிஷோர் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் 14 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். தேசிய போட்டியில் வெற்றி பெற்றுள்ள மாணவருக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர், விளையாட்டு ஆசிரியர், பெற்றோர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் 18 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கோயம்புத்தூர் ஏ அணியினர் 91 புள்ளிகளை எடுத்து முதலிடத்தை பிடித்து கோப்பையை தட்டி சென்றனர். தமிழ்நாடு கூடைப்பந்தாட்ட கழகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கூடைப்பந்தாட்ட கழகம் இணைந்து 18 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியை நடத்தியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.